வெல்கம் டு பிஜே எஜுகேஷன் பிஜிடிஆர்பி எக்ஸாம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு 10ஆம் வகுப்பு பாட புத்தகத்திலிருந்து ஒரு பகுதியாக வீடியோவாக பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் இயல் 5 திருக்குறள் பார்க்கலாம். அமைச்சு இந்த அதிகாரத்துலேருந்து 4 திருக்குறள் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். முதல் திருக்குறள், கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்ட அமைச்சு. நம்ம ஒரு தொழிலை செய்கிறதுக்கு முற்படுறோம்னா அந்த தொழிலோட கருவி, அது செய்யக்கூடிய காலம், இது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், சிந்திச்சு தான் செய்யணும். என்னென்னது, ஒரு தொழிலை செய்வதற்கான கருவி, அது செய்யக்கூடிய தகுந்த நேரம், அதாவது காலம், அந்த செயலோட தன்மை, அந்த செயலை நம்ம எப்படி செய்ய போறோம், இது எல்லாத்தையுமே முதல்லயே என்ன பண்ணிடணும், முதல்லயே சிந்திச்சு அதை எல்லாத்தையுமே எப்படி பண்ண போறோன்றது ஒரு பிளான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணோம், அந்த தொழிலையே செய்கிறாங்க. அப்படி யார் செய்கிறாங்களோ அவங்க தான் அமைச்சர் ஆவார். அடுத்தது, வன்கண் குடிகாத்தல் கற்றறிதல் ஆழ்வினையோடு 5உடன் மாண்டது அமைச்சு. என்னென்னது, மொத்தம் 5 சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி என்னென்னது 5? மன வலிமை, குடிகளை காத்தல், ஆட்சி முறைகளை கற்றல், நூல்களை கற்றல், விடாமுயற்சி. இது எல்லாமே யார் ஒருத்தங்கிட்ட இருக்கோ அவர் தான் ஒரு சிறந்த அமைச்சராக இருப்பார். இப்போ ஒரு அமைச்சருக்கெல்லாம் என்னென்ன தகுதி வேணுன்றதை கொடுத்துருக்காங்க. என்னென்ன வேணும்? மன வலிமை வேணும், குடிகளை காத்தல், அவரை நம்பி இருக்க மக்களை காக்கக்கூடிய அந்த அறிவு வேணும், ஆட்சி முறைகளை கற்றறிதல், எப்படியெல்லாம் அந்த ஆட்சியை செய்ய போறாங்கன்றது என்ன, அந்த ஆட்சி முறைகள் எல்லாம் அவங்க என்ன பண்ணியிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கணும். நூல்களை கற்றல், பல விதமான நூல்களை கற்றிருக்கணும், விடாமுயற்சி இருந்திருக்கணும். இந்த தகுதிகளை பெற்ற அமைச்சரே சிறந்த அமைச்சரா இருப்பாரு. அடுத்தது, மதிநுட்பம் நூலோருடையவருக்கு கதிநுட்பம் யாவுல முன்னிற்பவை. இப்போ ஒரு அமைச்சர் இருக்காரு, அவருக்கு என்ன இருக்கணும், ஒரு சிறந்த இயற்கையிலிருந்தே, சின்ன வயசுல இருந்தே இயற்கையான நுண்ணறிவும் இருந்திருக்கணும், அதே சமயம் நூலறிவும் இருந்திருக்கணும். பல நூல்களை படித்து அந்த புத்தக அறிவும் இருந்திருக்கணும், அதே சமயம் இயற்கையாவே அவருக்குள்ள ஒரு நுண்ணறிவும் இருந்திருக்கணும். இது எல்லாமே அமைந்த ஒரு அமைச்சர் எப்படி இருப்பாங்க, அந்த அமைச்சருக்கு முன்னாடி எந்த ஒரு சூழ்ச்சி வந்தாலும் அவரால் என்ன பண்ண முடியும், அந்த சூழ்ச்சி அவருக்கு முன்னாடி நிற்கவே முடியாது. அடுத்தது, செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்தியற்கை அறிந்து செயல். ஒரு செயலை செய்வதற்கான முறைகளை நூல் வழியாக அறிந்திருப்போம், உலகியல் நடைமுறைகளையும் அறிந்து செயல்பட வேண்டும். ஒரு செயலை நம்ம செய்ய போறோம்னா அந்த செயலை செய்யறதுக்கு நம்ம புத்தக அறிவு நம்மளுக்கு இருந்திருக்கோம், புத்தகத்துல இருந்து நிறைய விஷயம் நம்ம கத்துக்கிட்டு இருந்திருப்போம். ஆனா புத்தக அறிவு மட்டுமே போதாது, என்ன பண்ணியிருக்கணும், நம்மளை சுத்தி இருக்கிற அந்த உலகியல் நடைமுறைகளையும் நம்ம என்ன பண்ணியிருக்கணும், தெரிஞ்சு வச்சிருக்கணும். நம்மளை சுத்தி இருக்கிற உலகத்துல நம்மள என்னென்ன நடக்குது அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த செயலை நம்ம செய்ய முடியும். பொருள் செயல் வகை பார்க்கலாம். பொருளல்ல வரை பொருளாக செய்யும் பொருளல்ல தில்லை பொருள். அதாவது மதிக்கத்தகாதவர்களையும் மதிக்கக்கூடிய அளவுக்கு உயர்த்தி விடுவது எதுன்னு பார்த்தோம்னா அவங்க கிட்ட குவிந்திருக்க பணம் தான், அந்த பணத்தை தவிர வேறு இல்லை. அதுதான் இதோட மீனிங். இதில் இருக்கக்கூடிய அணி என்ன வகை அணின்னு பார்த்தோம்னா சொல் பின்வரும் நிலையணி. அடுத்தது, அரணீனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். ஒருத்தவங்க முறையா தீமையை வழி இல்லாம நல்வழியில சேர்த்த பணம் அவங்களுக்கு அறத்தையும் தரும் இன்பத்தையும் தரும். இதே அவங்க முறை தவறி தீமை வழியில பணம் சேர்த்திருந்தா அவங்களுக்கு துன்பத்தை தான் தரும். அடுத்தது, அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் புல்லார் புரள விடல். மற்றவங்க கிட்ட இரக்கமும் அன்பும் இல்லாமல் ஈட்டும் பொருளை ஏற்றுக்கொள்ளாமல் புறந்தள்ள வேண்டும். மற்றவங்க கிட்ட நீங்க இரக்கமும் காட்டக்கூடாது, அன்பும் காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாராவது உங்ககிட்ட பணம் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணக்கூடாது, அந்த மாதிரி வழியில வரக்கூடிய பணத்தை நம்ம ஏற்றுக்கொள்ள கூடாது. அடுத்த திருக்குறள் பார்க்கலாம். குன்றேறி யானை போர் கன்றாற்றல் தன் கை தொன்றுன்றாக செய்வான் வினை. ஒருத்தங்க தன்னுடைய கை காசை வச்சு, தன்னுடைய கைப்பொருளை வச்சு ஒரு வேலையை அவங்க செய்யறது எதுக்கு சமமா நம்ம பார்க்க முடியும்னா, ஒருத்தங்க மலை மேல போய் ஏறி நின்றுக்கிட்டு கீழே நடக்கிற யானை போற பார்க்கறதுக்கு சமமா இருக்கும். ஏன்னா மலை மேல போய் ஏறி நிற்கிறாங்க, அப்படி பார்க்கும்போது கீழே அந்த யானை போர் நடக்கிறது இவங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து எதுவும் வராது. அந்த மாதிரி தான் இதுக்கு உவமை அணி எடுத்துக்காட்டா கொடுத்துருக்காங்க. அடுத்தது,
செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எஃதனிற் கூறியதில். ஒருத்தங்க என்ன பண்ணணும், பொருளை ஈட்ட வேணும். பொருள் அதாவது பணத்தை சம்பாதிக்கணும். அந்த பணம் சம்பாதிச்சுன்னா அதை விட நம்மளுக்கு ஒரு நல்ல ஆயுதம் எதுவே கிடையாது. நம்ம பகைவர்கிட்ட இருந்து நம்ம பாதுகாப்பா இருக்கணும்னா அதுக்கு தேவையான ஆயுதம் என்னன்னா பணம் தான். பணம் இருந்ததுன்னா நம்மளால என்ன பண்ண முடியும், ஒரு எந்த எதிரியா இருந்தாலும் நம்மளால எதிர்த்து போராட முடியும். கூடா நட்பு. தொழுதகை உள்ளும் படையொடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து. ஒரு பகைவர் இருக்காங்க, அந்த பகைவர் நம்ம தொழுது வணங்கும் போது அவங்க கையில கொலைக்கருவி கூட மறைந்திருக்கலாம். அதே மாதிரிதான் அவங்க அழற அந்த கண்ணீர் கூட ஒரு சதி செயலா இருக்கும். நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதை உடனே நம்ப கூடாது. அணி பார்த்தோம்னா ஓமை அணி. பகை மாற்றி பார்க்கலாம். அன்பிலன் ஆன்ற துணையிலன் தான் துவான் என்பறியும் ஏதிலான் துப்பு. தன்னுடைய சுற்றத்தாரிடம் அன்பு இல்லாம, சரியான துணை இல்லாம, வலிமையும் இல்லாம இருக்கிற ஒருத்தரால எப்படி பகைவரை வெல்லக்கூடிய வலிமை வரும்? வராது. அடுத்தது, அஞ்சும் அறியான் அமைவிலன் ஈகலான் தஞ்சம் எளியான் பகைக்கு. மனதுல துணிவே இல்லை, தெரிய வேண்டிய விஷயத்த தெரிஞ்சுக்கவே இல்லை, பண்பும் இல்லை, மற்றவங்களுக்கு கொடுத்தும் உதவி செய்யறதும் இல்லை. அந்த மாதிரி இருக்கும்போது பகைவர் ஈஸியா என்ன பண்ண முடியும், இவங்கள கைப்பற்ற முடியும். குடிச்செயல் வகை பார்க்கலாம். ஆழ்வினையும் ஆன்று அறிவுமென இரண்டின் நீள்வினையால் நீளும் குடி. விடாமுயற்சி, சிறந்த அறிவாற்றல், இது ரெண்டும் இடைவிடாமல் ஒருத்தங்க பின்பற்றினாங்கன்னா அவங்களுடைய குடி உயர்ந்து விளங்கும். அடுத்தது, குற்றமிலனாய் குடி செய்து வாழ்வானை சுற்றமாய் சுற்றும் உலகு. ஒருத்தங்க எந்த ஒரு தப்பும் செய்யாம தன்னுடைய குடி பெருமையை உயரை செய்து வாழ்ந்துட்டு வந்தானா அவன் கூட எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, சுற்றத்தார் நம்மள உலகத்துல இருக்க எல்லாரும் நம்ம கூட உறவு மேற்கொள்ளணும்னு ஆசைப்படுவாங்க. நல்குறவு. இன்மையின் இன்னாதது யாதெனின் இன்மையின் இன்மையே இன்னாதது. ஒருத்தங்களுக்கு வறுமையே என்னது, ஒரு பெரிய துன்பம் தரக்கூடிய ஒரு செயல். அணி பார்த்தோம்னா சொல் பொருள் பின்வரும் நிலையணி. இரவு, இதுல இருந்து 2 திருக்குறள் கொடுத்துருக்கு. கரப்பிடும்பை இல்லாரை காணேன் நிரப்பிடும்பை எல்லாம் ஒருங்கு கெடும். தான் கிட்ட இருக்கிற பொருளை மறைச்சு வைக்காம எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு குணம் இருக்கிறவங்கள பார்த்தாலே நம்மளுடைய வறுமை என்ன ஆகுமா, அழிஞ்சு விடுமா. அடுத்தது, இகழ்தெல்லா தீவாரை காணின் மகிழ்ந்துள்ளும் உள்ளுள் உவப்பதுடைத்து. இகழ்ந்து ஏளனம் செய்யாம மற்றவங்களுக்கு யார் என்ன கேட்டாலும் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பண்பாளர்களை நம்ம பார்த்தாலே நம்மளுக்குள்ள உள்ள மகிழ்ச்சி எப்படி இருக்கும், உள்ளம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும், மகிழ்ச்சி பொங்கிட்டு வரும். அதுதான். அடுத்தது, கயமை பார்க்கலாம். மக்களை போல்வர் கயவர் அவரென்ன ஒப்பாரி யாம் கண்டதில். கயவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா மக்களை மாதிரியே தான் இருப்பாங்க. சாதாரண மக்கள் எப்படி ஒரு நல்ல குணம் இருக்கிற மக்கள் மாதிரி தான் இருப்பாங்க அவங்களுடைய தோற்றம். ஆனா அவங்க உள்ளம் பார்க்கும்போது தான் தெரியும் அவங்க கயவர்கள். இப்போ 2 பேரும் பார்க்கும்போது எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது. அடுத்தது, தேவர் அணையர் கயவர் அவரும் தான் மேவன செய்தொழுகலான். தேவரும் கயவரும் ஒரே மாதிரி தான். ஏன்னா 2 பேருக்கும் எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. அவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அது தாராளமா அவங்க செஞ்சுப்பாங்க. அவங்கள யாருமே கட்டுப்படுத்த முடியாது. அடுத்தது, சொல்லா பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொல்லா பயன்படும் கீழ். சான்றோர்கள் என்ன செய்வாங்கன்னா நம்மளுடைய ஒரே ஒரு குறையை கேட்டோன்னே நம்மளுக்கு உதவி செய்யணும்னு நினைப்பாங்க. ஆனா கீழோர்னு சொல்லியிருக்காங்க, அவங்க நல்ல கரும்பு போல அவங்க நல்ல வதைப்பட்டால் மட்டும்தான் மற்றவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னே நினைப்பாங்க. இது ஓமையணி. இப்போ நூல்வெளி பார்க்கலாம். திருவள்ளுவருக்கு பெருநாவலர், முதற்பாவலர், பொய்யில் புலவர், இதெல்லாம் அவருடைய சிறப்பு பெயர்கள். இவருடைய காலம் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. திருக்குறள் தான் உலகத்தோட பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு நூல்னு சொல்லலாம். இந்த நூல்ல 3
பால் பகுப்பு இருக்கு. அது என்னன்னா அறம், பொருள், இன்பம். இதுல அறத்துப்பால்ல 38 அதிகாரம், பொருட்பால்ல 70, இன்பத்துப்பால்ல 28 அதிகாரங்கள் இருக்கு. மொத்தம் 133 அதிகாரங்கள் இருக்கு. அதிகாரத்துக்கு 10 குறள்கள் மொத்தம் அப்ப எத்தனை இருக்கும்? 1330 குறட்பாக்கள் இருக்கும். இதுல அறத்துப்பால்ல பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல்ன்ட்டு 4 இயல் இருக்கு. அடுத்தது பொருட்பால்ல அரசியல், அமைச்சியல், ஒழுபியல்ன்ட்டு 3 இயல் இருக்கு. இன்பத்துப்பால்ல களவியல், கற்பியல் 2 இயல் இருக்கு. சொல் பின்வரும் நிலையணி பார்க்கலாம். குறள் 5ஓட விளக்கம் தான் இங்க கொடுத்துருக்கு. சொல் பின்வரும் நிலையணினா ஒரு செய்யுள்ள முன்னாடி வந்த ஒரு சொல் அடுத்து வேற பொருளோட அதே சொல்லு வந்திருந்ததுன்னா திருப்பியும் வந்துட்டு இருந்ததுன்னா அது என்னன்னா அதுதான் சொல் பின்வரும் நிலையணி. எடுத்துக்காட்டு நம்ம அந்த குறளை பார்த்தோம். பொருள் என்ற சொல் முதல்ல வரும்போது வேறு விதமான மீனிங் நம்மளுக்கு கொடுத்தது, அடுத்து வரும்போது வேறு விதமான பொருள் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. அடுத்தது ஓமை அணி. ஓமை அணினா தெரியும் நம்மளுக்கு, ரெண்டுத்துக்கும் ஒன்னோடு ஒன்று ஒப்பிட்டு சொல்லுவாங்க, அதுதான் ஓமை அணி. ஓமை குன்றின் மேல் ஏறி நின்று யானை போர் காண்பவன். அதோட ஓமையையும் பார்க்கும்போது தன் கைப்பொருள் கொண்டு ஒரு செயலை செய்பவன். மலை மேல ஏறி யானை போர் பார்க்கறது எதுக்கு சமமா இருக்கு? ஒருத்தவங்க தன்னுடைய கைப்பொருள் கொடுத்து ஒரு செயலை செய்வதற்கு சமமா இருக்கு. அடுத்தது குறள் 10. இதுவும் நம்ம பார்த்தோம். பகைவர்கள் கைகூப்பி வணங்கும் போது அவங்க கையில என்ன இருக்கலாம்? கொலை கருவி ஏதாவது மறைந்திருக்கலாம். அதே மாதிரி அவங்களுடைய கண்ணீர்லேருந்து வரக்கூடிய, அதாவது அவங்க கண்களிலிருந்து வரக்கூடிய கண்ணீர்லயும் ஏதாவது ஒரு சதி வேலை அமைந்திருக்கலாம். இதுல ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய ஓம உருபு என்ன சொல்லியிருக்காங்க? போல. அடுத்தது கரும்பை கசக்கி பிழிவது ஓமை, ஓமேயம் கயவர்களிடம் பெறும் உதவி. சான்றோர்கிட்ட நம்ம ஒரே ஒரு குறை சொன்னாலே என்ன பண்ணிடுவாங்க? உடனே வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இதே கீழோரை என்ன பண்ணணும்? அவங்கள கசக்கி பிழிஞ்சு கரும்பை போல நல்லா பிழிஞ்சாதான் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க? ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுதான் போலன்ற ஓம உறுப்பு. அடுத்தது சொல் பொருள் பின்வரும் நிலையணி. முன்னாடி என்ன பார்த்தோம்? சொல் பின்வரும் நிலையணின்னு பார்த்தோம். அதுல ஒரு சொல்லு முன்னாடி வந்திருக்க சொல்லு வேற பொருளோட அடுத்தடுத்து வரும்னு பார்த்தோம். ஆனா இதுல ஒரு செய்யுள்ள முன்னர் வந்த சொல் அதே பொருளோட திரும்பி வந்ததுன்னா அது சொல் பொருள் பின்வரும் நிலையணி. அணி பொருத்தம் பார்க்கலாம். இன்மை என்னும் சொல் வறுமை என்னும் ஒரே பொருளை பின்னரும் பலமுறை வருவதால் இந்த குறளில் இருக்கக்கூடியது எனது சொல் பொருள் பின்வரும் நிலையணி. அடுத்தது வஞ்சக புகழ்ச்சி அணி. ஒருத்தங்களை புகழ்ந்து பேசுற மாதிரி பேசி அவங்கள திட்டுறது தான் வந்து வஞ்சக புகழ்ச்சி அணி. நம்ம என்ன பார்த்தோம்? தேவர்களுக்கும் கைவர்களுக்கும் ஒற்றுமைன்ட்டு ஒரு திருக்குறள் பார்த்தோம் இல்லையா? அதுதான்.